ஹலோ கைஸ், வெல்கம் டு மேட் ஒய்டிசி. இன்றைக்கி நம்ம ஊட்டி எபிசோட் நம்பர் 7ல் இருக்கோம். க்ரீன் டீ எஸ்டேட், டால்ஃபின் நோஸ் அண்ட் லேம்ஸ் ராக். இதுக்கு முன்னாடி இந்த சீசன்லேருந்து எந்த எபிசோட் பார்க்கலன்னா அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ப்ளசண்ட்டான டேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி மார்னிங் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மல்டிபிள் வெதர்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். சன் வந்தது, ஃபாக் இருந்தது, மிஸ்ட் இருந்தது, லைட்டாக ஸ்னோ இருந்தது. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. அண்ட் குன்னூர்லேருந்து டால்ஃபின் நோஸ் இல்லை லேம்ஸ் ராக் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுங்க. ராக் பிஸ்ட்ரோ சாப்பாடுலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது, நீங்கள் தாராளமாக இங்கே சாப்பிடலாம். அண்ட் மேலேவே வந்து டீ எஸ்டேட் வியூ பண்ண மாதிரி டேபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க, நீங்கள் அங்கே உட்காந்து சாப்பிடுங்க. வெதர் டக்குன்னு மாறிட்டே இருக்கும். மிஸ்ட்டு ஃபாக்லாம் நம்ம அந்த ஹோட்டலுக்குள்ளேயே வந்துட்டு போங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஃபீல் குட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் குன்னூர் டுவர்ட்ஸ் லேம்ஸ் ராக் ஆர் டால்ஃபின் நோஸ் போகிறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட் தான் இருக்கும். அண்ட் அங்கே ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிட்ருப்பாங்க, அங்கேயே கான்ட்ராக்ட் வச்சு பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு ஃபோட்டோவுக்கு 100 rupees, 150 rupees இது மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா டீ ப்ளக் பண்ணுறவங்க ட்ரெஸ்ஸிங் இருக்கு இல்லையா, அது மாதிரிலாம் ட்ரெஸ்ஸிங் போட்டுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியும். அந்த ஆப்ஷன்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி டீ எஸ்டேட்டோட வியூஸ்லாம் அமேசிங்காக இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். டீ பிளான் பண்ணியிருக்காங்க, அங்கே நடுவில் மரமாக இருக்குது. இது எதுக்குன்ட்டு யோசிக்க தோணும். எதுக்குன்னா ஜென்ரலாக அந்த ஏரியாவில் தண்ணி நிறைய இருக்கும். டீ லீஃப்க்கு தேவையான தண்ணி மட்டும் டீ லீஃப் எடுத்துக்கும். எக்ஸஸாக இருக்குதுல்ல அந்த வாட்டர்லாம் அந்த ட்ரீஸ் வந்து சக் பண்ணி எடுத்துக்கும். ஒரு பொருளும் தேவைக்கு அதிகம் இருக்கும் போது அந்த இடம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல, அதுக்காக. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேத்ரினா வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் ஆல்மோஸ்ட் 250 ஹைட்லேருந்து கீழே கொட்டிகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது டால்ஃபின் நோஸ். இப்போ உங்களுக்கு புரியும் இந்த இடத்துக்கு ஏன் டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு. அதோட எண்டு டால்ஃபின் நோஸ் மாதிரி இருக்கிறதுனால தான் டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் சொல்கிறாங்க. இதோட ஹைட்டு சி லெவல்லேருந்து 1550 meters ஹைட்டில் இருக்குது. நம்மளால் 180 degreesக்கான வியூஸ் எல்லாமே இந்த முனையிலேருந்து பார்க்க முடியும். குன்னூர்லேருந்து எக்ஸாக்டாக 12 kilometers அவையில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடம். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா லேம்ஸ் ராக். வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோன்னா ஒரு லேடி படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் ஸ்லீப்பிங் பியூட்டின்னு கூட சொல்கிறாங்க. ஓவராலாக இங்கே வெதர் டக்குன்னு மாறிக்கிட்டே இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இங்கே ட்ரக்கிங் பண்ண வேண்டியது இருக்குது, ரொம்ப தூரம் நடந்து கிளைம் பண்ணி ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சிஜன் ரொம்ப தேவை, எனர்ஜி ரொம்ப தேவை. பெரியவங்க வர்றது ரொம்ப கஷ்டம். மறுபடியும் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சு, கிளியராக நிறைய தெரியலை. ஸ்லீப்பிங் பியூட்டியே மறைஞ்சிருச்சு. நல்லா இருந்தது ஆக்சுவலாக. கிட்டத்தட்ட ஒரு 40 minutes நான் உட்காந்துட்டு இருந்தேன் வெதர் கிளியர் ஆகட்டும் அப்படின்ட்டு. ஸோ கிளியர் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ நான் கிளைம் டவுன் பண்ணி வந்துட்டேன். பட் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வெயில் வர ஆரம்பிச்சிடுச்சு. எங்கள் டிரைவர் இன்னொரு பாயிண்ட்டுக்கு கூப்பிட்டு போனார். அங்கேருந்து எடுத்த வீடியோ தான் இது. நல்லா கிளியராக தெரிஞ்சுது. ஸ்லீப்பிங் பியூட்டியும் அழகாக கிளியராக கேப்சர் ஆச்சு. இங்கேருந்து பக்கத்தில் லேடிஸ் கேனியன் சீட், சிம்ஸ் பார்க் அண்ட் டைகர் ஹில் சிமெட்ரி. இந்த சிமெட்ரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த இடம் ரொம்ப ஓல்டான கிராவியார்டு. ஏர்லி ஸ்டேஜில் 1899 பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் யூஸ் பண்ண இடம். டால்ஃபின் நோஸ்லேருந்து கரெக்டாக 7 kilometers லொக்கேட் ஆகிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேட் ஒய்டிசி.